நீதியின் வழி. நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது மகிமையான கிரீடம். வயது முதிர்ந்தவர்கள் முதிர்ந்த விசுவாசிகளாகவும் முதிர்ந்த சீஷர்களாகவும் இருக்க வேண்டும். பழைய ஜனங்கள் பழைய சீஷர்களாய் இருப்பார்கள். முதிர் வயதுள்ளவர்கள் நீதியின் பாதையில் நடக்க வேண்டும். நாம் அவர்களை நீதியின் பாதையில்தான் கண்டுபிடிக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுடைய முதிர் வயது அவர்களுக்கு மகிமையை கொடுக்கும். சமுதாயத்தில் முதியவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்க வேண்டும். இளையவர்கள் அவர்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். முதியவர்கள் நீதியின் வழியில் போனால்தான் அவர்களுக்கு மரியாதை கிடைக்கும். அவர்கள் அநீதியின் வழியில் போனால் அவர்களுக்கு அவமானம் உண்டாகும். அவர்களுடைய ஆலோசனைகளுக்கு யாரும் செவி கொடுக்க மாட்டார்கள். நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது மகிமையான கிரீடம். தேவனுடைய கிருபையே முதிர் வயதின் மகிமை. அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிரார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயது உள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். ஏசாயா 65:20. நரை விழுந்த நீதிமான்கள். யாக்கோபு, சாமுவேல், பர்சில்லாய், எலிசா, யோய்தா.